வணக்கம், இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நீங்கள் உண்மையிலேயே விரும்பும் ஒன்று இறுதியாக இங்கே உள்ளது. அது சரியான நேரத்தில் உங்களை கண்டுபிடிக்கும். இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உள்மனதை கேட்டு உங்களுக்கான வாசிப்பை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவங்க, நீங்கள் உண்மையிலேயே விரும்பும் ஒன்று இறுதியாக இங்கே உள்ளது. அது சரியான நேரத்தில் உங்களை கண்டுபிடிக்கும். சரியான நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டிவைன் டைமிங்கில் அது கண்டிப்பாக உங்களை வந்து அடையும். அதே உங்களை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட வரும் அப்படிங்கிறது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 பொதுவான வாசிப்பு. குரூப் 1 இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள். சரி, குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் உண்மையிலேயே விரும்பும் ஒன்று. அவங்களே இங்கே வந்திருக்கிறாங்க ஒரு செய்தி. அதோடு நம்ம இன்னொரு ஆரக்கிள் செய்தியை எடுக்கிறோம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் உண்மையிலேயே விரும்பும் ஒன்று இறுதியாக இங்கே உள்ளது. அது சரியான நேரத்தில் உங்களை கண்டுபிடிக்கும். சரியான நேரம் பார்த்து அது கரெக்டாக டிவைன் டைமிங்கில் அதுவும் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறது. நமக்கானது எதுவோ அது நம்மளை கண்டிப்பாக வந்து அடையும். அது என்ன அப்படிங்கிறதுல இவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். குரூப் 1 வந்திருக்கிறாங்க. சரி, பார்ப்போங்க என்ன அந்த விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு டைம் சரியான நேரத்தில் உங்களை வந்து அடையும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க டிவைன் டைமிங். நல்ல ஒரு நேரம், நல்ல சகுனம், நல்ல நாள் பொருந்தே அது கண்டிப்பாக உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குறிப்பிட்டவர்களுக்கு ஏதோ உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு நல்ல செய்தி அல்லது ஏதோ ஒன்று அதாவது நீங்கள் உண்மையிலே விரும்புகிற ஒன்று அந்த உங்களுடைய பிறந்த நாள் அன்று உங்களை வந்து அடையும். அது எதுக்கு அந்த செய்தின்னு தெரியல, கண்டிப்பாக குறிப்பிட்டவர்களுக்கு அந்த செய்தி பொருந்தும். இன்னொரு செய்தியும் பார்த்துருவோம். மிஸ்ட்ரி. வாவ், என்னன்னே தெரியல, அவங்களும் நமக்கு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. அதை நான் சொல்ல மாட்டேன். அது சரியான நேரத்தில் அது நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அல்லது அதுவே உங்களை கண்டுபிடிக்கும். எவ்வளோ ஒரு அற்புதமான செய்தியை கொடுத்துருக்காங்க பாருங்கள். தலைப்புக்கு ஏற்ப செய்தி. அது எப்படி கண்டுபிடிக்கணும், நல்ல நேரம் பொருந்தே நீங்கள் விருப்பப்பட்டது வந்து உங்களை அடையும். அதுவும் குறிப்பிட்டவர்களுக்கு உங்களுடைய பிறந்த நாள் அன்று அந்த நல்ல செய்தியோ நீங்கள் விருப்பப்பட்டது உங்களை வந்து அடையும். அது என்ன அல்லது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை நான் சொல்ல மாட்டேன். அது மிஸ்ட்ரி, ரகசியம், சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது. இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு ஏதோ ஒரு உண்மை கூட ஒரு நல்ல நேரத்தில் உங்களுக்கு ஒரு உண்மை கூட தெரிய வரலாம். ரொம்ப நாள் அது உங்ககிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது நீங்களே ரொம்ப நாள் வந்து அதை மறைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்பொழுது நீங்கள் அந்த உண்மையை சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி. ஸோ மிஸ்ட்ரி, சர்ப்ரைஸாக இருக்குது இந்த செய்திகள் எல்லாமே. சரி, குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் உண்மையிலேயே விரும்பும் ஒன்று இறுதியாக இங்கே உள்ளது. அது சரியான நேரத்தில் உங்களை கண்டுபிடிக்கும். சரியான நேரத்தில் உங்களை வந்து அடையும். நீங்கள் உண்மையிலேயே விரும்புகிற ஒன்று உங்களை சரியான நேரத்தில் வந்து கண்டுபிடிக்கும், உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவங்களும் வராங்க, நம்ம அவர்களை எடுக்கிறோம். குரூப் 1 என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு 2 of Swords வந்திருக்கிறாங்க. அதோடு Knight of Cupsம் வந்திருக்கிறாங்க. ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் அடேங்கப்பா. குரூப் 1 ரொம்ப மிகுதியாக இருக்குது செய்திகள் எல்லாமே. 2 of Swords அப்படிங்கிறத மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கலாம். அல்லது நம்ம சொன்னது போல் இந்த முடிவை நம்ம சொல்லலாமா வேண்டாமா, இல்லை நமக்கு இது சரியா தவறா, இல்லை வேணுமா வேண்டாமா, ஆமாம் சொல்லலாமா இல்லை வேண்டான்னு சொல்லலாமா, அந்த மாதிரியாக ஏதோ ஒரு கிராஸ் ரோட் சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாம். கிராஸ் ரோட்னா ஏதோ எனக்கு தெரியலங்க என்ன செய்கிறதுன்னு, என்ன முடிவை எடுக்கிறதுன்னு சொல்ல தெரியல எனக்கு, நான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கேன் அப்படிங்கிறது. சரி, எதற்காக குரூப் 1க்கு 2 of Swords வந்திருக்கிறாங்க, அதை எதை பற்றி சொல்கிறாங்க? அந்த ஒரு முடிவை எடுக்கிறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களை வந்து அடைகிற ஒரு விஷயங்களோ 2 விஷயங்களோ அது நல்லபடியாக வந்து கிடைக்குமா அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். குரூப் 1 என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். 2 of Swords, 10 of Cups. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் குரூப் 1 அது ரொம்ப மன திருப்தி
குரூப் 1 இது ஏதோ குடும்ப சம்பந்தமாக, அதை நம்ம ஆரம்பத்திலே சொன்னது போல பிறந்த நாள் அன்று ஒரு சில பேருக்கு நல்ல செய்தி வந்து உங்களை அடையும். ஒரு சர்ப்ரைஸ், ஏதோ ஒரு ஆஃபர் கூட உங்களை நோக்கி வருகிறது. அது ரொம்ப ரொம்ப மிகுதியாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் இங்க சொல்லியிருக்கிறாங்க. மிகுதி மட்டும் இல்லைங்க, ஏதேனும் ஒரு வருமானம் கூட, ஏதோ ஒரு காசு, ஏதோ ஒரு பணம் சம்பந்தமான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். மொத்தத்தில் நல்ல நேரம் பொருந்தே ஒரு நல்ல ஆஃபர் மிகுதியாக இருக்க போகுது. பணம், அது வந்து ஒரு பணமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடு இந்த நைட் ஆஃப் கப்ஸை வைத்து பார்க்கும் பொழுதும், டைம் அப்படின்னு வைத்து பார்க்கும் பொழுதும் நல்ல நேரம் பொருந்தே உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் கிடைக்குது. அது உத்தியோகமாக இருக்கலாம், நைட் ஆஃப் கப்ஸ்னு சொல்லும் பொழுது உறவாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆஃபர் நம்ம அவர்களையும் கிளாரிஃபை பண்ணிடுவோமே. குரூப் 1 என்ன சொல்றாங்க? குரூப் 1க்கு நைட் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு. உண்மையிலேயே நீங்க அவங்க இதை விரும்புறாங்க, இந்த ஆஃபர் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது. இந்த நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க. அது எதை பற்றி சொல்கிறாங்க? அது ஒரு உறவா, உத்தியோகமா, அல்லது அதுவும் நீங்கள் ரகசியமாக சொல்ல இருக்கிறீங்களா? வந்திருக்கிறாங்க பாருங்க. ஜட்ஜ்மெண்ட் சொல்லும் பொழுது அதே தான், ஏதோ ஒரு புதுப்பித்தலான ஒரு செய்தியாகத்தான் இங்கே சொல்கிறாங்க. இது புதுசு அப்படிங்கிறது. ஒரு சில பேருக்கு இது ஏற்கனவே வந்து முயற்சிகள் பண்ணி தோல்வி அடைஞ்சிருப்பீங்க, கிடைக்கலன்னு இருந்திருப்பீங்க. பட் வேறு ஏதோ ஒரு வகையில் முயற்சி பண்ணியிருப்பீங்க போல இருக்கு. ஏன்னா நீங்கள் 2 of Swords, you're taking a second chance. பட் இந்த செகண்ட் சான்ஸ் கண்டிப்பாக தெய்வீக காலமாகவும் மிகுதியாகவும் இருக்க போகுது. இந்த இரண்டாவது வாய்ப்பு கூட உங்களுக்கு மறுபடியும் ஒரு புதுப்பித்தல். ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் என்னன்னு பெருசாக சொல்லப்படலை. இது உறவாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம். ஆனால் அதே போல் குடும்பமே சந்தோஷமாக இருக்கிறது, அனைவரும் ஒற்றுமையாக கூடுறது, எல்லாருமே நான் கொஞ்சம் பணம் போடுறேன், நீ கொஞ்சம் பணம் போடுன்னு, நீயும் கொஞ்சம் பணத்தை போடு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் விருப்பப்பட்ட உணவு வாங்கி கொடுக்கறது, இது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கு. ஸோ நீங்கள் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு செய்தியை விருப்பப்பட்டீங்கன்னா இது கண்டிப்பாக நல்ல நேரம் பொருந்தே இது அனைத்தும் கைகூடி வர இருக்கு. அதோடு நைட் ஆஃப் கப்ஸ் ஒரு நல்ல ஆஃபர், ஒரு புதிய ஆஃபர், அதுவும் புதுப்பித்தலாக புதிய ஆஃபர் உங்களுக்கு வருது. ஏற்கனவே இங்க குறிப்பிட்டவர்கள் ஒரு ரிஜெக்ஷனை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, எனக்கு வேண்டாம், இது இல்லை, அல்லது நீங்களே வந்து ஐயோ என்னால் முடியலன்னு சொல்லிட்டு பின்கால வச்சிருப்பீங்க. பட் இந்த முறை நீங்க செய்யற முயற்சிகள் மூலமாக நல்ல செய்தி, நல்ல ஆஃபர், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை நோக்கி வருகிறது. இது வந்து எப்படி இருக்குன்னா மொத்தத்தில் நிறைவையும் மிகுதியாக இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது. எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு குரூப் 1. இந்த மிஸ்ட்ரி மட்டும் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். குரூப் 1க்கு மிஸ்ட்ரி என்ற செய்தி வந்திருக்கு. இவர்கள் உண்மையிலேயே விரும்பும் ஒன்று இறுதியாக இங்கே இருக்கிறது. அது சரியான நேரத்தில் இவர்களை கண்டுபிடிக்கும். என்ன அந்த மிஸ்ட்ரி செய்தி, இவர்களை வந்து அடையக்கூடிய அந்த மிஸ்ட்ரி செய்தி என்ன? குரூப் 1 பார்க்கலாம். என்ன அந்த மிஸ்ட்ரி செய்தி? வாவ், குரூப் 1 என்ன சொல்றது எனக்கே தெரியல. என்ன அது எம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதே தான், மறுபடியும் ஏதோ ஒரு புதுப்பித்தல் தான். இது புதுப்பித்தல்னு சொல்லும் பொழுது ஒரு புதிய ப்ராஜெக்ட் உங்களுக்கு உருவாகிறது, புதிய ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கிறது, புதிய உத்தியோகம், மறுபடியும் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது, ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்கப்படுகிறது. அதே போல் நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல நாள், நல்ல நேரம் பொருந்தே நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து அடைகிறது. குடும்பமே சந்தோஷம் அடைய போறீங்க. அப்பாடா இப்போதான்டா நம்ம குடும்பத்துக்கே ஒரு விடுவு காலம், வேலை இல்லாமல் இருந்தேன், இப்போ நல்ல ஒரு வருமானத்தோடு நல்ல உத்தியோகம் எனக்கு கிடைச்சிருக்கு. அல்லது அப்பாடா எனக்கு இப்போதான் ஏன்னா ஆஃபர் நைட் ஆஃப் கப்ஸ்னாலே ஒரு வரன் உங்களை நோக்கி வர்றது, அது குடும்பமே சந்தோஷமாக இருக்கிறது, நிறைய செலவு பண்ணி இதை செய்ய போறீங்க அப்படிங்கிறது. தி எம்ப்ரஸும் அதே தான், புதிய ப்ராஜெக்ட்ஸ், புதிய தொடக்கங்கள், ரொம்ப ரொம்ப நிறைவு. ஏன்னா தி எம்ப்ரஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பெண் வந்து பிரெக்னன்ட் இருக்கிறாங்க. பிரெக்னன்சின்னு சொல்லும் பொழுது நிறைவு, மிகுதி, தெய்வீக காலங்கள் தான். அதோடு நீங்க பிரெக்னண்டா இருக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நேரம் பொருந்தே அந்த செய்தி உங்களை வந்து அடையும். ஆமாமா நீங்க பிரெக்னண்டா இருக்கிறீங்க அப்படிங்கிற குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியது. அல்லது அந்த புதிய நபர், அந்த குழந்தை நல்ல நேரம் பொருந்தே அந்த குழந்தை உங்களுடைய வீட்டுக்கு வருவார்கள். அந்த குழந்தை வந்து
நல்ல நேரத்தில் நல்லபடியாக ஆரோக்கியமாக தெய்வீக காலம் அவர்கள் பிறப்பார்கள். தாயும் பிள்ளையும் ரொம்ப செழிப்பாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. என்ன சொல்கிறது குரூப் 1 அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா மிஸ்ட்ரின்னு சொல்லும்பொழுது என்னன்னு பெருசாக சொல்லலை. குடும்பம், பிள்ளை, உத்தியோகம், அனைவரும் கூடுறது, பணம், நிறைவு, மிகுதி, புதுப்பித்தல் அப்படின்னு அனைத்து செய்திகளும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு இது நடக்கட்டும், அமையட்டும் குரூப் 1. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் 1. நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் உண்மையிலேயே விரும்பும் ஒன்று இறுதியாக இங்கு உள்ளது. அது சரியான நேரத்தில், தெய்வீக நேரத்தில் உங்களை கண்டுபிடிக்கும். நமக்கானது எதுவோ அது சரியான நேரத்தில் வந்து என்னை அடைஞ்சா போதுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப வேண்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு விரும்புகிற ஒரு விஷயம் அல்லது எனக்கானது எதுவோ அந்த தெய்வீக காலத்தில் அந்த தெய்வம் எனக்கு வந்து கொடுக்காதா, அது எனக்கு எனக்கு அது அமையாதா அப்படிங்கிற விஷயங்கள் தான் இங்கே சொல்ல போகிறாங்க குரூப் 2. பொதுவான வாசிப்பு குரூப் 2, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் உண்மையில் விரும்புகிற ஒன்று இறுதியாக இங்கே உள்ளது. அது சரியான தெய்வீக நேரத்தில், சரியான நேரத்தில் உங்களை கண்டுபிடிக்கும். அது உங்களை வந்து அடையும். குரூப் 2, குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், இங்கே ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க. நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம். குரூப் 2 என்ன, அந்த தெய்வீக நேரத்தில் வரக்கூடிய அந்த செய்தி என்ன, அது உங்களை கண்டுபிடிக்கும். நீங்களும் அதை சந்திப்பீங்க, அதுவும் உங்களை சந்திப்பதற்கு தயாராக உள்ளது. குரூப் 2, அதுவும் அது நல்ல நேரத்தில், தெய்வீக நேரத்தில் உங்களை கண்டுபிடிக்கும். அது உங்களை வந்து அடையும். குரூப் 2 என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி விஷன் அப்படிங்கிறதும், இரண்டாவது செய்தி ஒரு பிளாட் ட்விஸ்ட். ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அந்த ட்விஸ்ட்? விஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ரொம்ப அலட்சியப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க போல இருக்கு. அலட்சியங்கள் வேண்டாம். இந்த முறை விஷன் அப்படிங்கிறது தூரத்தில் இருந்தாலும் கூட கவனமாக உன்னிப்பாக இரு. குட் அப்சர்வேஷன் இருக்க வேண்டும். விஜிலண்ட்டாக இரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அலர்ட்டாக இரு. ஏன்னா ஏதோ ஒன்று வருது, அது உடனே எடுத்துக்க, வேண்டான்னு சொல்லாத, யோசிக்காத அப்படிங்கிறது. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த ட்விஸ்ட்டை நம்ம பார்ப்போம். குரூப் 2 நமக்கே ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப ரகசியமாக இருக்கு. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1க்கும் இதே மாதிரி தான் ரகசியமான ஒரு செய்தியை சொன்னாங்க. ஆனால் கடைசியில் சொல்லிட்டாங்க என்ன ஏது அப்படிங்கிறது. உங்களுக்கும் இது வந்து ஒரு பன், இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொட்டி மாதிரி நினைக்கிறேன். பன், யா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா இருக்குது, ருசியாக இருக்குது. ஆனால் அதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. குரூப் 2 என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் உண்மையிலேயே விரும்பும் ஒன்று இறுதியாக இங்கே உள்ளது. அது சரியான நேரத்தில், தெய்வீக நேரத்தில் உங்களை கண்டுபிடிக்கும். என்ன அந்த விஷயம்? நீங்கள் உண்மையிலே விரும்புகிற ஒரு விஷயம். அதோடு இங்கே விஷன் அண்ட் பிளாட் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 தெய்வீக நேரத்தில் உங்களை வந்து அடைய இருக்கிறது. பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க. முதல் செய்தி உங்களுக்கு பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கிறாங்க. இரண்டாவது செய்தி 3 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கிறாங்க. மூன்றாவது ஆடேங்கப்பா உண்மையில் சொல்கிறேன். குரூப் 2 பேஜ் ஆஃப் வான்ஸ், 3 ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் 10 ஆஃப் பென்டிகல்ஸ். ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியாக இருக்குது. இந்த பிளாட் ட்விஸ்ட்டை மட்டும் நம்ம பிறகு கண்டிப்பாக நம்ம வந்து அவர்களை கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு புதிய நீங்களாக விருப்பப்பட்டு, ஏன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ்ன்னு சொல்லும் பொழுது நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம். இந்த தலைப்பும் அதுதானங்க. நீங்கள் நான் உண்மையிலே இதை விரும்புகிறேன், நானும் இதுக்கு உண்மையாக இருக்க போகிறேன், அதுவும் கண்டிப்பாக எனக்கு உண்மையாக இருக்கும். அதனால தான் தெய்வீக நேரத்தில் அது வரும். அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதத்தோடு, இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்தோடு இது கண்டிப்பாக நல்ல நேரம் பொருந்த இது என்னை அமையும். ஏன்னா இது எனக்கு மிகுதியாக இருக்க போகுது. தெய்வீக ஒரு காலமாக என்னை வந்து அடையும். அது இருக்குங்கிறத நீங்களும் நம்புறீங்க. அதே தாங்க இங்கே சொல்கிறாங்க. குறிப்பிட்டவர்கள் வந்து
நீங்கள் ஏதோ ஒரு குரூப்பாக வேலை செய்ய போகிறீங்க. அது வந்து ஏதோ ஒரு கம்யூனிட்டியோட வேலை செய்கிறது, ஒரு குரூப்பாக வேலை செய்கிறது, அதன் மூலியமாக நீங்கள் வருமானங்களை சேகரிக்கிறது, அதன் மூலியமாக ஒரு சில பேருக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறது அப்படிங்கிறது. இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு வந்து என்ன இங்கே ஒரு செய்தி சொல்கிறாங்க அப்படின்னா, ரெக்கக்னிஷன் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெக்கக்னிஷன்னா அங்கீகாரம் ஒன்று கிடைக்க இருக்கு. அதனால நம்ம ஆரம்பத்தில் இங்கே செய்திகள் சொன்னாங்க இல்லையா, உனக்கு ஏதோ ஒன்று வரப்போகுது, அது வேண்டான்னு சொல்லிடாத, அவசரப்பட்டு வேண்டான்னு சொல்லாத, அது எடுத்துட்டு என்ன ஏது அப்படிங்கிறத தீர விசாரிச்சுட்டு தூரத்திலிருந்து கவனித்து செயல்பட்டினா ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னா 10 of Pentacles அப்படிங்கிறது பணம் ரீதியாக உங்களுக்கு நல்ல உயர்வான ஒரு விஷயம் கிடைக்குது. ஆமாங்க, சம்பள உயர்வாக இருக்கலாம், ஏதாவது போனஸாக இருக்கலாம், அந்த மாதிரி. அதோடு இது வந்து நீங்கள் மட்டும் செயல்பட போடுறதில்ல, இன்னும் ஒரு சில பேரோட சேர்ந்து குரூப்பாக வேலை செய்கிறது. இந்த குரூப்பாக வேலை செய்யும் பொழுது நீங்கள் ஜொலிக்கணும், இதை விட்டுறாத. அதுதாங்க, ஏதோ ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பு இங்கே வருது, இதை உடனே எடுத்துக்க, காத்துரு. என்ன விஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க, பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. எப்போங்க வரும் அந்த நல்ல நேரம், எப்போங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறது. இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு, பௌர்ணமிக்கு பிறகு குறிப்பிட்டவர்கள், இந்த குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், குரூப் 2ஐ நல்ல கவனமாக கேட்டுக்குங்க. இது வந்து எல்லாருக்கும் இல்லை, குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தியை சொல்கிறாங்க. 10 of Pentacles தான் இந்த செய்தியை எனக்கு சொல்கிறாங்க. பொருந்தினதை நான் எடுத்துக்கோங்க. இந்த பௌர்ணமி 9ஆம் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு குறிப்பிட்டவர்களுக்கு நல்ல செய்தி, நல்ல வாய்ப்புகள், ஒரு அங்கீகாரங்கள் இது கிடைக்க இருக்கு. ஏன்னா பௌர்ணமிக்கு பிறகு நல்ல நேரங்களே தான். அப்போ பௌர்ணமியே நல்ல நேரம் தாங்க. அதனால தான் நிறைய பேர் கோயிலுக்கு போகிறது, பிரார்த்தனைகள் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, விரதங்கள் எடுக்கிறது. நீங்களும் அதை செய்யுங்க குரூப் 2. ஏன்னா விஷன்னு சொல்லும் பொழுது அதே தான், பொறுமையாக காத்துட்டு இருக்கிறது. அந்த பௌர்ணமி அன்னைக்கு நல்ல பிரார்த்தனைகள் பண்ணுங்க. அந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் இஷ்ட தெய்வம்னா தெய்வீக நேரம் இல்லையா, இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு கடிதம் எழுதுங்க. உங்களுக்கானது எதுவோ கண்டிப்பாக அது மிகுதியாக இருக்க போகுது. அதுதான் என்னவோ அந்த பிளாட் ட்விஸ்ட்டை மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஸோ மொத்தத்தில் ஏதோ நல்ல வாய்ப்புகள் வருது. கூடி நின்று நீங்கள் வந்து அப்படி சொல்றது, ஒரு குரூப் ப்ரொஜெக்டில் வந்து நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க, அங்கீகாரங்கள் கிடைக்க இருக்கு. வாய்ப்புகளை இழந்துடாதீங்க, வாய்ப்புகளை பிடிச்சிக்கங்க. சம்பள உயர்வு ஒரு சில பேருக்கு கிடைக்குது, ஒரு சில பேருக்கு ஏதேனும் போனஸ் கிடைக்குது, ஏதோ ஒரு லாபம் ஒன்று கிடைக்குது. ஏதோ நீங்கள் தான் அதை ஆசைப்படுறீங்க. ஏன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னுடைய பேஷன், என்னுடைய ஆசை, என்னுடைய லட்சியம் இது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குங்க. இது நீங்கள் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இது கண்டிப்பாக தெய்வீக நேரத்தில் உங்களை வந்து அடையும். அடைந்த பிறகு உடனே அதை பிடிச்சிட்டு நீங்கள் யார் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டுங்கள் குரூப் 2. இந்த பிளாட் ட்விஸ்ட் மட்டும் எதுக்கு வந்திருக்கிறாங்க குரூப் 2க்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். குரூப் 2க்கு பிளாட் ட்விஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. என்ன அந்த பிளாட் ட்விஸ்ட் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? வந்திருக்கிற ஆடேங்கப்பா, கிங் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறத வந்திருக்கிறாங்க. அதே தான், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் ஏதேனும் ப்ரொமோஷன், அதை நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோங்க. இங்கே கண்டிப்பாக குறிப்பிட்டவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்படுது, ரெக்கக்னிஷன். அதை தான் கிங் ஆஃப் வான்ஸ், அங்கீகாரங்கள் கிடைக்கப்படுது. அந்த ட்விஸ்ட் இருக்கு, ஆனால் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கே மறைக்கப்பட்டிருக்கலாம், பிரபஞ்சமே அதை மறைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த கிடைத்த வாய்ப்பை விட்டுறாதீங்க, அது வருகிறது. நீங்களும் முயற்சிகளை போடுங்க, கண்டிப்பாக வெற்றிகள் உங்களை நோக்கி வருகிறது. நல்ல சம்பளம், நல்ல அங்கீகாரம், நீங்கள் விருப்பப்பட்டது, குறிப்பிட்டவர்களுக்கு மறைக்கப்பட்ட ஏதோ ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம், அங்கீகாரங்களாக இருக்கலாம், அது உங்களுக்கு இருக்கு. நீங்கள் போடுற முயற்சிகளில் மட்டும்தாங்க இது சொல்லப்படுகிறது. அப்போ தான் சொல்லும். விஷன் அப்படிங்கிறது கிட்ட இருந்து எதையும் பார்க்காதீங்க, தூரத்துல இருந்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பாதை எதுவோ, குழப்பமான சூழ்நிலைகளுக்கு முடிவுகள் எதுவோ, ஏதேனும் ஒரு மன குழப்பங்களாக இருக்கலாம், இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் கூட கண்டிப்பாக உங்களை வந்து அடையும் குரூப் 2. கடைசியாக இன்னும் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறாங்க. குரூப் 1க்கு இந்த மாதிரி சொல்லலை, ஆனால் குரூப் 2க்கு அந்த செய்தி சொல்ல விரும்புகிறாங்க. அது ஒரு அறிவுரையாக இருக்கலாம், ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2
டெம்பரன்ஸ், பொறுமை தான். அடேங்கப்பா, அதே தாங்க, நம்ம அதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பொறுமை வீண் போகலை அப்படிங்கிறது டெம்பரன்ஸ், ஒரு டிவைன் மெசேஜ். அவங்க சமப்படுத்திக்கிறது. அதே தான், பொறுமையாக இருக்கிற பற்றியா, அந்த பொறுமைக்கு பதில் கிடைக்கும். அந்த பொறுமைக்கு உனக்கானது எதுவோ தெய்வீக நேரத்தில் உங்களை வந்து அடையும். நீங்களும் அந்த வாய்ப்பும் கண்டிப்பாக சந்திப்பீர்கள். குரூப் 2 வாழ்த்துக்கள். முயற்சிகளை கைவிட்டுறாதீங்க. வெற்றி நிச்சயம். குரூப் 2, நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.